கடந்த 7வது ஊதியக் குழுவுக்காக 2015ஆம் ஆண்டு இந்தியாவின் புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான ஐஐஎம் அகமதாபாத் மேற்கொண்ட ஒரு ஆய்வு இன்றும் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அந்த ஆய்வில் ஊழியர்களின் ஊதியம் மற்றும் சலுகைகளை தீர்மானிக்கும் 5 முக்கிய காரணிகள் அடையாளம் காணப்பட்டன. அவை என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஐஐஎம் அகமதாபாத் பரிந்துரைத்த 5 ஊதிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு, அதாவது ஒரு பணியில் பணி முன்னேற்ற வாய்ப்புகள், ப்ரொமோஷன் சான்சஸ் அதிகமாக இருந்தால் ஊழியரின் சம்பளம் காலப்போக்கில் கணிசமாக உயரும், தொழில்நுட்ப நிபுணத்துவம் அல்லது மேற்பார்வை பதவிகள் நோக்கி முன்னேறினால் ஊதியப்படிகள் பல அடுக்குகள் தேவைப்படும். ஆனால் அதே வேலையை தொடர்ந்து செய்தால் வேலையை விட்டு செல்லும் அபாயம் இல்லாத பட்சத்தில் அதிக சம்பள உயர்வுக்கான அவசியம் இருக்காது. நல்ல பணி முன்னேற்றத்தை எதிர்பார்க்கும் ஊழியர்கள் ஆரம்பத்தில் குறைவான சம்பளத்தில் பணிபுரியவும் தயாராக இருப்பார்கள். இரண்டாவதாக, வேலையில் கற்கும் திறன். வேலையில் கற்கும் திறன் என்பது ஆரம்ப நிலையில் அல்லது தொடர்ச்சியாக இருக்கலாம். ஆரம்ப கட்டத்தில் கற்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்தால் பயிற்சி காலத்தில் நுழைவு சம்பளம் குறைவாக இருக்கும். கற்றல் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப சம்பளமும் உயரும். மூன்றாவதாக, சந்தையில் தேவைக்கு அதிகமாக ஊழியர்கள் இருப்பு. குறிப்பிட்ட வேலைக்கு தேவையான ஊழியர்கள் சந்தையில் குறைவாக இருந்தால் அவர்களை தக்க வைக்க அடிப்படை ஊதிய உயர்வுக்கு பதிலாக ரீடென்ஷன் போனஸ் வழங்குவது நியாயமானதாக இருக்கும். மேலும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காரணமாக பல வேலைகளுக்கான திறன்கள் மாறி வருகின்றன. எனவே திறமையானவர்களை ஈர்க்க ஆரம்பத்திலேயே கவர்ச்சிகரமான ஊதியத்தை வழங்குவது அவசியம். நான்காவதாக, சிறந்த கல்வி தகுதியுள்ள உயர் திறமையாளர்களை ஈர்ப்பது. ஒரு பணிக்கு பள்ளி மற்றும் கல்லூரியில் சிறந்த கல்வி பின்னணி கொண்ட உயர் திறமையாளர்கள் தேவைப்பட்டால் அவர்களை துறையை நோக்கி ஈர்க்க அதிக ஆரம்ப சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று ஆய்வு பரிந்துரைக்கிறது. ஐந்தாவதாக, முக்கிய திறன்களை தக்க வைத்தல். ஊழியர்களை நிறுவனத்துடன் நீண்ட காலம் வைத்திருக்க பதவி உயர்வு இல்லாமல் ஊதிய உயர்வு வழங்குவதற்கு பதிலாக விசுவாச ஊக்கத்தொகை அல்லது வேறுபட்ட ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்படலாம். முக்கிய திறமைகளை வளர்ப்பது கடினமாக இருக்கும்போது அவர்களை தக்க வைப்பது மிக முக்கியம். செயல்திறனுடன் இணைக்கப்பட்ட மாறுபடும் ஊதியம் ஊழியர்களின் உந்துதலுக்கு மிகவும் அவசியம். இது நல்ல செயல்திறன் கொண்டவர்களுக்கு வெகுமதி அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும். மேலும் நல்ல திறமையாளர்களை ஈர்ப்பதிலோ அல்லது தக்க வைப்பதிலோ சிக்கல் இருந்தால் ஜாயினிங் போனஸ் அல்லது தக்க வைப்பு ஊக்கத்தொகை வழங்குவது பற்றி பரிசீலிக்கப்பட வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை நிர்ணயிக்கும் 8வது ஊதியக்குழு அமையும் போது ஐஐஎம் அகமதாபாத்தின் இந்த 5 பரிந்துரைகளும் நிச்சயம் முக்கிய காரணிகளாக கருதப்படலாம். இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளுக்காக காத்திருப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.